அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஜிட்டல் பிரெனர் அப்படிங்கிற எஜ்டெக் கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்ட் டைமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதை கேள்விப்பட்டதுமே இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே நிறைய பேர் இது ஒரு ஃபேக் கம்பெனி, ஃப்ராடு கம்பெனி, MLM அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்காரங்க சொல்கிறத நம்புறதா இல்லை இந்த யூசர் சொல்கிறத நம்புறதான்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு குழப்பம் வந்த மாதிரியே உங்களுக்கும் நிறைய விதமான குழப்பங்கள் வந்திருக்கும். அந்த எல்லா குழப்பத்துக்குமான பதிலையும் நான் தேடி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எந்த மாதிரியான ஒரு கம்பெனி, இவங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, இதை யூஸ் பண்ணி எப்படிலாம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு எஜ்டெக் கம்பெனி. இந்த எஜ்டெக் கம்பெனில வெப் டிசைனிங், மீடியா, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல 46+ கோர்சஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே பெய்ட் கோர்சஸ் தான். உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணி அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கற்றுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் இதை ப்ரொமோட் பண்ணும்போதே டிஜிட்டல் பிரெனர் அப்படிங்கிற இவங்களே ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமாக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதை வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, செகண்ட் மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே பண்டிலாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேக்கேஜஸை நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இவங்க கிட்ட ஸ்டாண்டர்ட், எலைட், ப்ரோ, ப்ரீமியம், சுப்ரீம், ப்ரீமியம் ப்ளஸ்னு 6 விதமான பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜை பொறுத்து அதுக்காக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட், அப்புறம் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்சஸோட கவுண்ட், இந்த ரெண்டுமே வேரி ஆகும். இந்த பேக்கேஜஸோட ப்ரைஸ் 1700 ஸ்டார்ட் ஆகி 22,000 வரைக்குமே போகுது. நானே காசு இல்லாமல் தான் பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்தால் நீங்கள் என்கிட்டே எவ்வளோ அமௌண்ட்டை கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக இந்த பேக்கேஜஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கள் மூலமாக எங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி அந்த பேக்கேஜஸை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் கோடை கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கணும். அப்படி உங்கள் மூலமாக ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக உங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி உங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி உங்கள் மூலமாக ஒருத்தர் இந்த பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களோட கமிஷனாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேக்கேஜை பொறுத்து உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்படி கமிஷனாக கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை வீக்லி உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைக்கக்கூடிய கமிஷன் அமௌண்ட்டை வச்சு தான் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை எப்படி நம்புறது? இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய பணத்தை கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனி. அதோடு மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியுமே இவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்லேயுமே டேக்ஸை டிடெக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற எல்லாத்தையும் வச்சு மட்டுமே டிசைட் பண்ணிட முடியாதுல்ல. அதனால தான் நானுமே என் சைடில் நிறைய விஷயங்களை செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஏர்ன் பண்ணலான்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடான ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற விஷயத்த நானுமே ட்ரை பண்ணி பார்த்து அது மூலமாக இப்போ வரைக்குமே நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்படி நான் ஏர்ன் பண்ணுறதுக்காக இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் எதையாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அடிப்படையில் நான் ஒரு வீடியோ எடிட்டருங்க, அதுக்கப்புறமா தான் கண்டென்ட் கிரியேட்டர். யூடியூப் வீடியோஸை பார்த்து தான் நான் வீடியோ எடிட்டிங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போதும் யூடியூப் வீடியோஸ் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யூடியூப் வீடியோஸை பார்த்து தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட எடிட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆஃப்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அந்த கோர்ஸில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் ஒரு ஃபுல் டைம் வீடியோ எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது அங்கே கிடைச்ச கான்டாக்ட், அப்புறம் என்னோட நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸுக்கு மட்டும் இப்போ வரைக்குமே ஃப்ரீலான்சிங் வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி உங்களால் ஃப்ரீலான்சிங்கில் நல்லாவே சம்பாதிக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு டிஜிட்டல் பிரெனர் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேக்கேஜஸை பர்ச்சேஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா சுத்தமாக ஹெல்ப் பண்ணாது. எதை வச்சு இந்த பேக்கேஜஸை பர்ச்சேஸ் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறத நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அப்படின்னா நம்ம ஃபீல்டு ரிலேட்டடாக ஏதாச்சும் கோர்சஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாட்காஸ்டிங் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த கோர்ஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே ஆடியோ லிப்சிங் மிஸ்மேட்ச் ஆகுது.
பாட்காஸ்டிங் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பெய்ட் கோர்ஸை சேல் பண்ணிட்டு அந்த பெய்ட் கோர்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே லிப்சிங் மிஸ்மேட்ச் ஆகிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதோட மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா சம்திங் ஆசம் இஸ் கம்மிங் சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களோட ஆப் அப்புறம் இந்த கம்பெனி எல்லாமே 2022 லான்ச் ஆகிட்டு இப்போ வரைக்குமே இவங்க இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃபீல்டில் நம்மள ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண வச்சு அது மூலமாக ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இவங்களோட ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த கோர்சஸை எப்படி நம்மளை ஏமாற்றி விற்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட இன்டென்ஷன். அப்படி நம்ம ஏமாறுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை வச்சே இவங்களோட கோர்ஸை வியாபாரம் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட இன்டென்ஷன். பொதுவாக ஒரு கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறவங்க இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், அது மூலமாக நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாபை வச்சு தான் கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரொமோட் பண்ணுற யாருமே அவங்க எந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாங்க, அது மூலமாக எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதே இல்லை. அவங்க சொல்லலை அப்படின்னாலும் நமக்கே தெரியும் ரெஃபர் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த கமிஷன் அமௌண்ட்டை வச்சு தான் இவங்க இவ்வளோ அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்களுமே இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணால் ரெஃபர் பண்ணி மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னால் நீங்கள் யாருமே ஜாயின் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க அப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ப்ரோ எப்போ சொன்னால் என்ன, அதான் ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, பிடிக்கல அப்படின்னா ரீஃபண்ட் ஆகிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கான டைம் 24 மணி நேரம் தான். நீங்கள் ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பேக்கேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட்டை கொடுத்தாகணும். அப்படி 24 மணி நேரத்தை தாண்டதுக்கு அப்புறமா அந்த பேக்கேஜுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. அந்த 24 மணி நேரம் வரைக்கும் உங்களை ஜாயின் பண்ணி விட்டவங்களோ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைமுக்கு அப்புறமாவும் அவங்க அதே மாதிரி சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். பிஸ்க்ருக்குள் லீட்ஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதுவும் அதே மாதிரியான ஒரு மோசடி வேலை தான் அப்படிங்கிறது. எனக்குமே இதை பார்த்ததுமே இது ஒரு உருட்டு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஆனாலுமே இதை ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணுற பிளானில் நான் இல்லை. என்ன ட்ரிகர் பண்ண விஷயம் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் வீடியோ தான். அந்த யூடியூப் வீடியோவில் ஒரு அக்கா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசே வாங்காமல் ஒருத்தர் உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு புரியல, ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்க தானே நமக்கு காசு கொடுக்கணும், அதை விட்டுட்டு நம்ம எதுக்காக அமௌண்ட்டை பே பண்ணணும்? ஒரு சில கம்பெனிஸில் நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க நமக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு சில கருவிகளை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்குமான காசை நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டில் இருந்து தானே டிடெக்ட் பண்ணுறது முறையாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காகவே அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்? சொல்லப்போனால் நீங்களுமே இதில் ஒரு விக்டிம் தான். அப்படி விக்டிமாக இருக்கக்கூடிய நீங்களுமே மற்றவங்களே இதே மாதிரி விக்டிம் ஆகுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாமே ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை தமிழில் ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும். அதனால இந்த கோர்சஸ் தமிழில் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வாயால் நல்லா வடை சுட வரும், மற்றவங்களோட மண்டையை கழுவுறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய நல்லா வாயில் வடை சுட தெரிஞ்ச மண்டையை கழுவ தெரிஞ்சவங்கள பிடிங்க. அதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃப்னு லைஃப்பில் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கள இந்த மாதிரி குழியில் தள்ளி விடாதீங்க. அவங்களோட சாபத்தை கொட்டிக்காதீங்க. இவர் இப்படி தான், இவருக்கு இதே தான் வேலை, எல்லாத்தையுமே நெகட்டிவாக தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட பரவாயில்ல, ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்போட ரிவ்யூஸை செக் பண்ணி பாருங்கள். அதோட மட்டும் இல்லாமல் கூகுள் மேப்பில் இந்த கம்பெனிக்குமே ரிவ்யூஸ் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே செக் பண்ணி பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். வரட்டா?